நான் ஏன் இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதனால ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்க நான் இப்போ கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் மதுரையில் பா ரஞ்சித்தோட நீலம் அமைப்பினர் டேலாங் செமினார் நடத்தினாங்க. 2-3 செமினார் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு ஓரமாக நான் எதிர்க்க யாருக்கும் தெரியாது, ஓரமாக உட்காந்து நான் கேட்கறது வழக்கம் உண்டு. யாரும் பா ரஞ்சித்தோட நீலம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீ போனேன்னு யாரும் என்ன கேள்வி கேட்டதில்லை. அப்படி கேட்காத பொழுது ஸ்மார்ட் இவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் மட்டும் ஏன் இந்த கேள்வி விடுது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கோவில் விடுதலை அவசியமா அரசியலா என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பங்கேற்கலாமா என்று வழக்கறிஞர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த நிகழ்ச்சியில் அவர் அளித்த விளக்கம்தான் இது. ஸ்மார்ட் என்கிற ஊடக நிறுவனம் சென்னையில் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நீதியரசர் GR சுவாமிநாதன் கோவில் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கூறினார். அது எந்த அளவுக்கு ஒரு கோயில்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல, அதுவும் அந்த சம்பிரதாயங்கள் சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அரசோ மற்ற யாரோ உத்தரவிட முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு டெம்பிள்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கட்டளை இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள், ரொம்ப முக்கியம், மேஜர் இஷ்யூ. இதை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா தான் நடக்கும். இப்போதைக்கு தனது வகுப்பு தோழன் மீதான நிதி முறைகேடு புகாரில் தான் அளித்த அறிக்கை அடிப்படையில் அவர் நீதிபதி பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் GR சுவாமிநாதன் தெரிவித்தார். யானை மீது அமர்ந்து எடைக்கு எடையாக 10 ரூபாய் நாணயங்களை கர்நாடக மடாதிபதி துலாபாரம் வழங்கிய காட்சிதான் இவை. கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டத்தில் உள்ள பக்கீர் சித்தராம மடத்தில் அண்மையில் அமிர்த மகோத்சவ் விழா நடந்தது. இந்த விழா வெற்றிகரமாக நடந்து முடிந்ததை தொடர்ந்தும் தனது 75வது பிறந்த நாளையொட்டியும் மடாதிபதி பக்கீர் சித்தராம சுவாமி யானை மீது அமர்ந்து எடைக்கு எடை நாணயங்களை துலாபாரம் வழங்குவதாக அறிவித்தார். அதன்படி தார்வார் மாவட்டம் உப்பள்ளியில் நடந்த விழாவில் சம்பிகா என்ற கும்கி யானை மீது அமர்ந்து எடைக்கு எடையாக 5½ டன் அளவிலான 10 ரூபாய் நாணயங்களை துலாபாரம் வழங்கினார். இதற்காக ரிசர்வ் வங்கியிடமிருந்து 73,40,000 ரூபாய் மதிப்பிலான 10 ரூபாய் நாணயங்களை பெறப்பட்டன. இந்த விழாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.